இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கூடாரவள்ளி ஆண்டாள் வரலாற்று விவரங்கள் மற்றும் விரத முறைகள் பார்க்கலாம் வாங்க. ஆண்டாள் வரலாறு, விரதங்கள், கிருஷ்ணருடன் திருமணம் மற்றும் திருப்பாவை, இதை பற்றி பார்க்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆண்டாளை பற்றி. தமிழ்நாட்டில் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பிறந்த 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் ஆண்டாள். அவர் கிருஷ்ணனை தனது தெய்வ கணவராக எண்ணி பக்தியின் ஒரு உயர்ந்த பாதையில் நடந்தார். அவரின் பாடல்கள், விரதங்கள், ஆன்மீக பாசம் இன்று வரை பக்தர்களை ஈர்க்கிறது. ஆண்டாள் எப்படி பிறந்தாள்? பெரியாழ்வார் ஒரு நாள் தோட்டத்திற்கு செல்லும்போது ஆண்டாளை துளசி செடியின் கீழ் கண்டுபிடித்து தன் மகளாக வளர்த்தார். ஆண்டாள் சிறுவயதிலிருந்தே விஷ்ணுவின் பக்தியில் மத்திமையடைந்தார். அவர் எழுதிய பாடல்கள், குறிப்பாக திருப்பாவை மற்றும் நாச்சியார் திருமொழி, ஆன்மீக உலகிற்கு சிறந்த பொற்காலமாக விளங்கியது. இப்போது ஆண்டாள் நோன்பு. ஆண்டாள் விரதம் மார்கழி மாதத்தில் நடைபெறும். மார்கழி முதல் நாளிலிருந்து 27வது நாள் வரையும் மார்கழி மாதத்தில் ஆண்டாள் விரதம் நடைபெறும். மனதையும் உடலையும் தூய்மையாக்க வேண்டும். பக்தியை முழுமையாக காட்டி சமூகத்தையும் பக்திக்கு தூண்ட வைக்க வேண்டும். அதிகாலையிலே சூரியன் வருவதற்கு முன்றே எழுந்து தூய்மையாக்கி கிருஷ்ணனை பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலை திருப்பாவையிலிருந்து பாடி மனதை முற்றிலும் கிருஷ்ணருக்கே அர்ப்பணிக்க வேண்டும். சாதம், காய்கறிகள், பழங்கள், பால் பொருட்கள் முதலில் கிருஷ்ணருக்கு அர்ப்பணித்து பிறகு சாப்பிட வேண்டும். கோயிலில் வணக்கம், மாலைகள், விளக்கு, வெண்ணெய் அர்ப்பணிப்பு, பிறரை உதவி செய்ய வேண்டும். பெரியாழ்வார் தோட்டத்தில் பூ பறித்து தினமும் கிருஷ்ணனுக்கு அர்ப்பணிப்பதே தன் வேலையாக செய்து வந்து கொண்டிருந்தார். இதில் ஆண்டாளும் தன் மீது கொண்ட ஆண்டாளும் தினமும் சூடும் மலரை தான் ஒரு முறையாவது போட்டு பார்த்து ஆசைப்பட வேண்டும் என்று அதை சூடி பிறகு அதை வைத்தார். அதை கண்ட அவர்களுடைய தந்தையான பெரியாழ்வார் இதை சுட்டிகரிக்கும் விதமாக அவரை தண்டனை செய்தார். ஆனால் கிருஷ்ணரோ அந்த மாலையை தான் கண்ணனோ அவர் ஏற்றுக்கொள்ளும் விதமாக அவர் சூடிக்கொண்ட மலர் மாலையில் அவருடைய முடி இருப்பதாக சிறையின் பின் தெரிந்தது. இதுவே கண்ட பெரியாழ்வார், ஆகா, இவள் ஆண்டாளானவள் தெய்வ பிறவி ஆனவள், சாதாரண மனித பிறவி அல்ல என உணர்ந்து. இப்பொழுது விரதம் மேற்கொள்ளும் முறை. திருமணம் ஆக நினைக்கும் பெண்கள், ஏற்கனவே ஆன பெண்கள் அல்லது வீட்டில் செல்வம் தங்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம். இதை எப்படி மேற்கொள்ள வேண்டும்? அதிகாலையில் சூரியன் உதயத்திற்கு முன்பு எழுந்து பச்சை தண்ணீர், சுடுதண்ணி அல்ல, சாதா தண்ணி, பச்சை தண்ணியில் குளித்து விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். காலையில் அதிகாலையில், அதாவது 4 முதல் 6 மணி அளவில் எழுந்திருந்து இதை செய்ய வேண்டும். காலையில் குளித்த பிறகு திருப்பாவை, நாள் ஒன்றுக்கு ஒரு பாடல் என 27 நாட்களுக்கு 27 பாடல்கள் ஆண்டாள் இயற்றியுள்ளது. அப்பாடலை நாள் ஒன்றுக்கு எழுந்து பாடி மனமாற பிரார்த்திக்க வேண்டும். வெண்ணெய், சர்க்கரை, பால் போன்றவற்றை கண்ணனுக்கு நாம் படைக்க வேண்டும். அதில் மூலியமாக நமக்கு பகவானின் அருள் கிட்டும். பிரம்ம முகூர்த்தம் என்றாலே பிரம்மனின் முகூர்த்தம் மட்டுமல்ல, அனைத்து பகவான கடவுள்கள் அனைவரும் நம்மை ஆசீர்வதிக்கும் நேரமே பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படுவர். அதனால் அந்த நேரத்தில் நம்ம நீராடி நம் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். பிரதானமாக வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள் தான் பூஜையில் மஞ்சள், குங்குமம், புடவை, வளையல் போன்றவற்றை படைத்து நாம் வேண்டுதலை துவங்கி வைக்கலாம். ஸ்ரீ கண்ணபிரானை நம் மனதார உறுதி பாதிக்க வேண்டும். உணவை உண்ண வேண்டாம் என்று எந்த ஒரு கடவுளும் கூறினதில்லை. அதனால் நம் மனதார வேண்டுவிட்டு மதிய வேளையில் நம்ம எச்சில் படாத சமையல்களை செய்து விரதத்திற்கான சமையலை செய்து விரதத்தை மேற்கொள்ளலாம். அல்லது பால், பழம் அருந்தி விரதத்தை மேற்கொள்ளலாம். சைவம் மட்டுமே சாப்பிடுவது சிறந்தது. அசைவத்தை நாம் தவிர்க்க வேண்டும். வீட்டில் துளசி மடம் அல்லது துளசி செடி இருந்தால் அதற்கு விளக்கேற்றி பூஜிக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டாள் கண்டுபிடித்தது, அதாவது பிறந்த இடமாக துளசி செடிக்கு அடியே அவர் பெரியாழ்வார் கண்டுபிடித்து என்பதற்காக நம் வீட்டில் துளசி செடி என்றால் ஆண்டாளையை நேரடியாக நம் வேண்டுதல் போல. அதனால் துளசி செடிக்கு காலையிலும் மாலையிலும் அதை நன்றாக தண்ணீர் தெளித்து வாசலில் கோலமிட்டு பூவிட்டு விளக்கேற்றி வேண்டுதல் மிகச் சிறந்தது. 27 நாள் இதே போல் நாம் கடைபிடித்து வந்தால் நிச்சயமாக நம் வீட்டில் செல்வம் பெருகும். நாம் எண்ணிய காரியங்கள் இட்டும். இதை என்றென்றும் மார்கழி மாதத்தில் செய்வது மிக மிக சிறப்பாக உள்ளது. முக்கியமாக இந்த விரதம் மேற்கொள்பவர்கள்
திருப்பாவை பாசுரம் பாட வேண்டியது மிகச் சிறப்பது. ஏனென்றால் ஆண்டாளை உறங்குகின்ற கண்ணனை எழுப்பும் விதமாக தன்னுடைய ஒவ்வொரு பாசுரத்தின் இறுதியின் வார்த்தையாக எம்பாவாய் எம்பாவாய் என்று அவர் அன்போடு அழைக்கின்றார். எம்பாவாய் என்பது கண்ணனை எழு எழு என்று கூறுவதே எம்பாவாய் என்பதன் பொருள். அதனால் திருப்பாவையை மிகச்சிறந்து நம் மனதார பிரார்த்தித்து அர்த்தமாக அதை உணர்ந்து பாட வேண்டும். நிச்சயமாக நீங்கள் கேட்டது கிடைக்கும். திருப்பாவை என்பது ஆண்டாள் தன் விஷ்ணுவுக்காக எழுதிய ஒரு பாடல் என்பதால் நீங்கள் நிச்சயம் அதை பாடினால் உங்களுக்கு கேட்டது கிட்டும். திருப்பாவை எப்படி பாடுவது, எங்கு பாடுவது என்ற குழப்பமே வேண்டாம். பூஜிக்கும் நேரத்திற்கு முன்போ அல்லது பூஜிக்கும் நேரத்திலேயோ நீங்கள் திருப்பாவையை பாடினால் மிக நல்லது. அல்லது நாள்தோறும் பாடினால் அதைவிட மிகச்சிறந்தது வேறு எதுவுமே இல்லை. திருப்பாவை எங்கு கிடைக்கும் என்று கவலைப்படவே வேண்டாம். நம்ம சேனல்லையே ஷார்ட்ஸில் நம்ம விட்டுருக்கோம். அதனால் அதை போய் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பாடிக்கோங்க. திருப்பாவைக்கும் ஒவ்வொரு விளக்கமும் அதோட பொருளையும் சேர்த்தே நம்ம பதிவேற்றம் செஞ்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. 27 நாள் ஆண்டாள் தனது சுக துக்கத்தை விட்டு புத்தாடை அணிவதை தவிர்த்து விரத்தியாக கண்ணனை மட்டுமே நினைத்து நினைத்து திருப்பாவையை பாடி பாடி 27 நாளும் அவரை உருகி மனதார பிரார்த்தனை செய்து கொண்டாள். அப்பொழுது அவள் நகை, உடை, பூ, அலங்காரம், கண்ணுக்கு மை இந்த மாதிரி அனைத்தையும் அவள் இழந்து எனக்கு அது எவையும் வேண்டவே வேண்டாம், கண்ணன் ஒன்றே போதும் என்று கூறி மனதார பிரார்த்தித்து வேண்டிக் கொண்டாள். அதனால்தான் பலனாக கண்ணனே இறங்கி வந்து அவரை மனமுடித்து அவரை வைகுண்டம் அழைத்து கொண்டார். 27வது நாள், அதாவது கடைசி நாள், மார்கழி மாதத்தின் கடைசி வெள்ளியை கூடார வள்ளி என்று அழைப்பார்கள். அந்த 27ஆம் தேதி தான் கண்ணனை மணந்து கொள்ளும் நாளாக கருதி ஆண்டாள் காலையிலேயே எழுந்து புத்தாடை அணிந்து பூச்சூடி மலர்களால் மாலையை செய்து தன் கழுத்தில் போட்டுக்கொண்டு கண்ணிற்கு மை இட்டு அவள் வேண்டிக் கொண்டபடி எல்லா பலன்களையும் வைத்து அவள் பூஜித்து கண்ணனை மணந்து கொள்ளும் போகும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் அவள் தன்னையே கண்ணாடியில் பார்க்கும் பொழுது தானாக தெரியவில்லை, கண்ணனாகவே தெரிகிறாள் என்று அவள் சொல்லி கொண்டாள். அவள் செய்து அவருக்கு கொடுத்த வாக்கின்படி கண்ணனே வந்து அவரை மணந்து கொண்டு வைகுண்டத்திற்கு அழைத்து சென்ற நாள். இந்த நாளன்று அக்கார வடிசல் செய்வது மிகச்சிறந்தது. ஏனென்றால் ஆண்டாள் தான் திருமணம் செய்து கொண்டால் அக்கார வடிசலும் வெண்ணையும் தலா 100 தட்டுகள் வைப்பதாக அவள் வேண்டிக் கொண்டாள். ஆரணமாகிற சூழ வளத்தன்று நாரண நம்பி நடக்கின்றான் என்கிறார். அதுதான் இந்த மார்கழி விரதத்தின் பலனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் நாம் கூறியவாறு இந்த பதிவை நீங்கள் பார்த்து நாளைய நாள், அதாவது 9/1/2026 நடைபெற போகிற கூடாரவள்ளி விரதத்தை நீங்கள் இத்தனை நாள் கடைபிடிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. கடைசி நாளான 27ஆம் தேதியாவது அதை மேற்கொண்டு உங்கள் பக்தியை காட்டும் விதமாக, நீங்கள் வேண்டியதை கிட்டும் விதமாக இதை பார்த்து உங்களுக்கு வீட்டில் அந்த பூஜையை செய்து பலனடைவீர்களாக என்று நான் மனமாற பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அக்கார வடிசல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமா? அக்கார வடிசல் என்பது தண்ணியால் அல்ல, பாலால் செய்யக்கூடிய ஒரு பதார்த்தம். அந்த பதார்த்தத்தை அரிசி, சிறுபருப்பு, பால், வெல்லம், அதாவது வெல்லத்தின் பாகு, இதை கொண்டு நாம் சமைத்து சாப்பிட வேண்டும். தெரியாதவர்கள் வெளியிலோ பக்கத்திலோ மூத்தவர்களிடம் பார்த்து கேட்கலாம். இல்லது நம்ம சேனல்லே இந்த ரெசிபி போட்டிருக்கோம், பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிகச்சிறந்தது. கண்ணனுக்கு பிடித்தது வெண்ணெய் என்பதற்காக மிக முக்கியமாக வெண்ணெய் வைக்க வேண்டும். கண்ணன் ஒரு மென்மையான போன்றவன் என்பதை குறிப்பதற்காகவே நம் பாலால் செய்து அவருக்கு அந்த பதார்த்தத்தை நாம் செய்கிறோம். மிகச்சிறப்பு. கக்கார வடிசல் என்பது ஸ்ரீரங்கத்தில் இன்னும் அதை பதார்த்தமாக வழங்கி வந்து வருகிறார்கள். அதனால் ராமானுஜரும் தான் வேண்டுதற்படி, ஆண்டாள் வேண்டியபடி அவர் செய்து அந்த ஒரு கடமையை முடித்துள்ளார். இதுவே கூடாரவள்ளியின் சிறப்பு, ஆண்டாள் விரத முறை. இதை மேற்கொண்டு பலன் பெறுங்கள், நன்மை பெறுங்கள். இது போன்ற விஷயங்களை மென்மேலும் பக்தியில் தெரிவதற்கு செல்வா ஸ்கந்தா பக்தி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. பாய் மக்களே.